5.5 மணி நேரமாக விஜயிடம் நடைபெற்ற விசாரணை. குற்றப்பத்திரிகையில் விஜயின் பெயர் இடம்பெறுகிறதா? கைதாவாரா விஜய் அல்லது கட்சியை கலைப்பாரா? இது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள்ட்ட இன்னைக்கு 2ஆம் கட்டமாக, அதாவது ஜனவரி 12ஆம் தேதி முதல் முறையாக அவர்கிட்ட விசாரணை பண்ணாங்க சிபிஐ அதிகாரிகள். இந்த கரூரில் 41 பேர் இறந்தது தொடர்பாக இன்னைக்கு 2வது முறையாக ஆஜராக சொன்னாங்க. இன்னைக்கு அவர் ஆஜராக இருக்கிறாரு. ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போது பின்வாசல் வழியாக போனதாலாம் செய்திகளில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. என்ன நடந்தது இன்னைக்கு டெல்லியில்? ஏன்னா விஜயை சுற்றி எப்போதும் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டமாக அகோரமாக இருப்பாங்க. அது மலேசியானாலும் சரி, கரூர்னாலும் சரி. ஆமாம், அதனால பின்னால் ஒழிச்சு போனாரா அப்படிங்கிறது தெரியல. முதல் முறை வந்தப்போ இருந்த போலீஸ் பாதுகாப்பு, அந்த மோப்ப நாய்களை கொண்டு தேடினதெல்லாம் இந்த தடவை தேடினாங்களா என்னன்னு தெரியல. நமக்கு பரபரப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவர் இனி சகஜமாக வெளியில் வர ஆரம்பிக்கிறதுக்கு கண்டுக்கவே ஆள் இருக்காது. மேபி இப்படி இருக்குமோ, முதல் டைம் வரும்போது அவர் கெஸ்ட்டு, இனிமேல் அடிக்கடி டெல்லிக்கு வந்து போவாரோ, அதனால அதுக்கான குறியீடு அது. ஆமாம், இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, விஜய் கட்சியினுடைய அஜாக்கிரதையினால தான் இந்த 41 உயிர்கள் பறி போயிருக்கு. இதை நம்ம மறுக்கவே முடியாது. அதற்கான சிபிஐ விசாரணை தான் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இப்போது இந்த விசாரணை நடக்கும்போதே வெளியில் ஏதோ இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத காரியத்தில் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிற மாதிரியே தாவேகா கட்சியினுடைய நிர்மல்குமார் பேசுறாரு. ஏதோ அமெரிக்காவில் ஒரு விஷயம் நடந்ததுக்கா விஜய் கூப்பிடுற மாதிரி. இதோட முடிஞ்சது, எங்களுடைய தலைவருக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை டீல் முடிஞ்சதுங்கிறது தான் அவர் அப்படி குறியீடா சொல்றாரோ? அப்படி தெரியல. ஏன்னா நேற்று இரவே தங்கி இருக்கிறார். நேற்று இரவே முக்கியமான ஒரு புள்ளியை அவர் சந்திக்கிறார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாச்சு. எந்த புள்ளி, யாரு, எந்த கட்சியை சார்ந்தவர், அவர் என்ன பேச போறாரு, பாஜகவினுடைய திட்டம் என்ன, பாஜக இவரிடம் என்ன விரும்புகிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. போக போக அது கசியும். ஏன்னா சரியான விஷயங்களே கட்சி தரப்பில் அவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சொல்லப்பட்டது, கூறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். தகவலாகவே வரும். ஆமாம், தகவலாகவே வரும். இன்னும் வரக்கூடிய நாட்களில் அவர் என்ன பேசினார், யாரை பிடிச்சி என்ன டீல் முடிஞ்சது, நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் வெளிவரும். ஏன்னா நாளைக்கே நமக்கு விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய அந்த சென்சார் கேஸ் நீதிமன்றத்துக்கு வருது. அப்போ இது எல்லாமே நமக்கு வெளிப்படையாக தெரியுது. விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய செக் பாஜகவுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா 2026 எலெக்ஷன் நெருங்கி வருது. இதை வச்சு அவங்க சில கணக்குகள் நிச்சயமாக வச்சுருப்பாங்க. அவங்க சாதாரணப்பட்ட ஆட்கள் இல்லை. ஏன்னா என்னென்ன செய்யணும், எந்தெந்த வழியில் யாரை பிடிச்சி எப்படி பண்ணணும், அதன் மூலமாக இங்கே ஒரு தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியலை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக என்ன வேணா பண்ணுவாங்க. என்ன வேணாலும் தந்த பேதம்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு இந்த கரூர் விஷயத்துல தெளிவாகவே நமக்கு தெரியும். கேட்கப்பட்ட கேள்விகள், என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அந்த வாகனம், விஜய் அவர்கள் பிரச்சார வாகனத்தை கரூருக்கு கொண்டு போய் எங்கேருந்து ஓட்டிட்டு வந்த அப்படின்னு டிரைவரை வச்சு ஓட்ட வச்சு அதுக்கு மேலே நின்று ஏறி விஜய் அவர்கள் பேசும்போது எப்படி அந்த பாட்டிலை தூக்கி எறிஞ்சார்ல, அந்த காட்சிகள் வரைக்கும் இவங்க ரீக்ரியேட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் விஜய்கிட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. உங்கள்கிட்ட 7 மணி நேரம் தாமதம் வர்றதுக்கு காரணம் என்ன, உங்களுக்கு யார் இந்த அறிவுறுத்தலை தந்தார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கு. இவர் ஜான் ஆரோக்கியசாமியை பிடிச்சு போட்டுட்டாரு. அவருக்கும் சம்மன் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கூட வருது. தகவல் இருக்கு. அது இன்னொரு கதை இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி இன்னைக்கு தினகரனில் ஒரு செய்தி வந்திருக்கு, அதை நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னால இந்த 7 மணி நேரம் தாமதங்கிறது ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி தான் நான் தாமதமாக வந்தேன். அவர் தான் எங்களுடைய வியூக வகுப்பாளர், அவர் எழுதி கொடுக்கறது தான் நான் பேசுகிறேன், அவர் சொன்னார், அதனுடைய அடிப்படையில் தான் நான் தாமதமாக வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, தாமதமாக வந்தது இருக்கட்டும். வரும்போது இவ்வளவு ஜனத்திரள் இருக்குது, நெருக்கடியாக இருக்குது, நீங்களே ஒரு பெரிய பட்டாளத்தை கூட்டிகிட்டு வரீங்க. சும்மா இல்லாமல் நாமக்கல்லேருந்து ஒரு ஆட்களை கூட்டிகிட்டு வர்றீங்க. நாமக்கல்லேருந்து திரண்டு ஒரு பட்டாளம் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு 500 மீட்டருக்கு முன்னாலேயே நிறுத்தி பேசிட்டு கிளம்பிருங்கன்னு சொல்லி காவல்துறையினர் அறிவுறுத்துகிறாங்க. அதுக்கு பிறகும் நீங்கள் வர வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது தான்
இவங்க சிபிஐ தரப்புல கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. அதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வாகனத்தை அங்கேதான் இயக்கணும்னு இயக்கிருக்கீங்களா மாதிரி கேள்வி. ஆமா, இதே கேள்வியை தான் டிரைவர்கிட்ட கேட்டாங்க. ஓ, யாரு சாதாரண ஒரு டிரைவருக்கு தெரியும் உள்ளால போனா எவ்வளவு அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். திக்கி திணறி போய் நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்குள்ளால நீங்க வாகனத்தை கொண்டு செலுத்தினீங்கன்னா அது என்ன ஆகும்? ஏற்கனவே பின்னால இருந்து கூட்டம் வருது. அப்படிதான் இந்த நெருக்கடி உருவாக்கப்பட்டது, செயற்கைத்தனமாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். சரி, ஒரு தலைவன் என்ன பண்ணணும்? இங்கே பேசிட்டு இருக்கும் போதே அபயக்குரல் கேட்க ஆரம்பிக்குது, மரண ஓலம் கேட்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், தண்ணி கேட்குறாங்க. நீங்கள் தண்ணீர் பாட்டில எடுத்து வீசுறீங்க, ஒன்னே ஒன்று. ஆமாம், எடுத்து வீசுறீங்க. சரி, அதை விட்டுருவோம். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்பி நின்று பேசுறீங்க. அப்போ இல்ல, பாட்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பாட்டில தூக்கி வீசுறாரு, அத்தனை பேர் இருக்காங்க, ஒரே ஒரு பாட்டில் ஏதோ அதை சொல்லக்கூடாது, ஏதோ யாரோ ஒருத்தவங்களுக்கு வீசுற மாதிரி. உங்க கூட்டத்துக்கு வந்தவங்க அவங்களுக்கு ஒரு மட்டு மரியாதை கூட இல்லாம மேல இருந்து அப்படியே ஏனோ தானோன்னு வீசுறீங்க. அதன் பிறகு கூட மரண ஓலம் கேட்டுட்டே இருக்குது, சிறப்பு வீசுறாங்க, கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பல்வேறு விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. ஆனாலும் விஜய் என்ன பண்ணாருன்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு அந்த டைம்ல கூட. அப்ப அவர் தெரிஞ்சே பண்ணாரா, இல்ல ஏதோ நடக்குது ஆனா அசம்பாவிதம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரா? இல்ல, அதாவது இதுல முக்கியமான விஷயங்க, இப்போ நம்ம ஒரு சாதாரண மனிதன், நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ளால போகும்போது நம்ம கவனம் எல்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருமோ, ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ? ஒரு கட்சி தலைவருங்கிறத விடுங்க, ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு உணர்வு கூட இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எழுதி கொண்டு வந்ததை மட்டும் வாசிக்கணும், வாசித்து அதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து தேடணும் அப்படிங்கிற விஷயத்துல தானே உங்களுடைய நோக்கம் இருக்கு. சினிமால ஒரு மாஸ் பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரி ஒரு பிரச்சார கூட்டத்திலேயே அப்படி பேசிட்டு போயிடணுங்கிறதுல குறிக்கோளா இருக்கு. ஆமா, அதனால தான் உங்களுக்கு அந்த பிளாஸ்ட் இப்படின்னு எல்லாம் பேசுறாருல்ல, லைட் ஆஃப் பண்றது, இது எல்லாமே ஒரு ஹீரோயிசம். இந்த ஹீரோயிசத்தை மறுபடியும் இங்க வந்து காட்டுறதுக்கு அவர் முற்படுறார். தான் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு முற்படுறாரு. இதுதான் அவருடைய கண்ணை மறைக்குது. இங்கே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த காட்சிகளை வந்து திரைப்படத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தள்ளிறோம். அதையெல்லாம் தள்ளிட்டு பார்த்தா கூட இவர் செய்தது மிகப்பெரிய குற்றம். இவருடைய அஜாக்கிரதையினால் மட்டும்தான் இத்தனை நபர்கள் இறந்து போனார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. இவர் இந்த மக்கள் வந்து சத்தம் போட்டு செருப்பெறிஞ்சு தண்ணி கேட்டு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் சுதாரிச்சிருந்தா இந்த மரணங்களை தவிர்த்திருக்கலாம். நம்ம நிறையா பொதுக்கூட்டங்களில் பார்ப்போம், கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், இல்லை அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்கள் வந்து சில பேர் வந்து சொல்படி நடக்க மாட்டாங்க. கொஞ்சம் எப்படின்னா, கலைஞர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, மரத்து மேலே ஏறுறாங்க. கலைஞர் அவர்கள் நீங்கள் இறங்குற வரைக்கும் நான் பேச்சை தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் தலைவர்கள், பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்கள் சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் இறங்கினாதான் நாங்கள் பேச்சை தொடருவோம் அப்படின்னு. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஈரோட்டில் தான் பார்த்தோம், நீ இறங்குப்பா, அப்பவும் நான் கிஸ் வேணும்னா நீ இறங்குப்பா அப்படிங்கிற மாதிரி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. பல இடங்களில் பார்க்குறோம், செவத்து மேலே ஏறி நிற்கிறது, மரத்து மேலே ஏறி நிற்கிறது, ஸ்பீக்கர் பேட் மேலே ஏறி நிற்கிறது, ஏணி மேலே ஏறி நிற்கிறது, லேடர் மேலே ஏறி நிற்கிறதுன்னு பல விஷயங்களை பார்த்துருப்போம். அப்பெல்லாம் அவர் கண்டிக்கவே இல்லை. அப்போ அவர் அதை விரும்புகிறாருன்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். நிச்சயமா அதை வந்து ஒரு தன்னை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகனுடைய மனநிலை, அதை வந்து அப்படியே அந்த மாப் மென்டாலிட்டியை அவர் விரும்புகிறாரு. ஆமாம், புலகாங்கிதம் அடைகிறது. ஓ, என்ன எப்படி இது பண்ணுறான் பாருங்க. நீங்கள் அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய ஒரு காட்சியே போதும். அப்படி ரசித்து இது பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு நோய். அது ஒரு நோய்க்கூறு தான், அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. தமிழ்நாடு எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கு. நரேந்திர மோடியை பார்த்துருக்குறோம், வாஜ்பாயை பார்த்துருக்கோம், மன்மோகன் சிங்கை பார்த்துருக்கோம், ராஜீவ் காந்தியை பார்த்துருக்கோம், இப்படி பல பேரை பார்த்துருக்கோம், விபி சிங்கை பார்த்துருக்கோம். இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர்னு பார்த்துருக்கோம். எம்ஜிஆரோட ஒரு மாஸ் நடிகரா அவர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. இல்லை, இப்போ தன்னை பற்றி இப்படிப்பட்ட ஒரு பிம்பம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு ஓர்மை இருக்கும். எல்லார்களுக்கு எல்லாவற்றிற்கும் மேலானவன் அப்படி இல்லை. வழக்கமாக இப்படி வரக்கூடிய தலைவர்களுக்கு தன்னை பற்றி நாளைக்கு பத்திரிகைகள் என்ன எழுதும் அப்படிங்கிற ஒரு ஓர்மை இருக்கும். இந்த மீடியாக்கள் என்ன பேசும்
அதற்கு பயந்தாவது நான் வந்து ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க பலரும். எல்லாரும் உத்தமர்களா? இல்லையே. நீங்க பொது வெளியில வரும்போது அதற்கான ஒரு நியாயங்களை செய்ய வேண்டிய நெறிமுறைகள்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பொதுமக்கள் மத்தியில பழகும்போது, தொண்டர்கள் வந்து நிற்கும்போது அது எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 அடக்கமாக எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க. இது தலைவர்கள்ட்ட இருந்து அவங்க கத்துக்கணும். ஆனால் தலைவரே அதை ரசிக்கிறாரு, மரத்துக்கு மேலே ஏறுறாங்க, பில்டிங்கு மேலே ஏறுறாங்க. அப்படிங்கிற போது அவன் மறுபடியும் அந்த ஒரு மனநிலையில் தான் இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், ஒரு டிவிக்கே தளபதி பிளாஸ்ட், ட்ரம்பையே விஜய் தோக்கடிச்சிருவாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளோதான். அதை தாண்டி எப்படி ஒரு காலத்தில் ஒரு 18லேருந்து ஒரு 24 வயசு வரைக்கும் சீமான் மேலே என்ன பிடிச்சிருக்குமோ தெரியல, நான் ஓட்ட போடுவாங்க. முதல் முறையாக நான் சீமானுக்கு ஓட்டு போட்டேன்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை, நான் சீமானுக்கு ஓட்டு போடுறதே நிறுத்திட்டேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சில பக்குவப்படாத இளைஞர்கள் இருப்பாங்க. அதாவது அரசியல் இல்லை, ஒரு அரசியல் தாக்கம் இல்லாத இளைஞர்கள் இருப்பாங்க. அதே நபர்கள் தான் இப்போ விஜயை ஃபாலோ பண்ணுறாங்களோ? இல்லை, இப்போ சீமானையும் நம்ம விஜயையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ சீமான்கிட்ட வந்து 1000 குறைகள் இருக்குது. அவர் சொல்கிறதையே மாற்றி சொல்லுவார். காலைல சொல்கிறத மத்தியானம் மாற்றி சொல்லுவார், மத்தியானம் பேசுகிறத சாயந்தரமே மாற்றிடுவார். அது வேற விஷயம். ஆனால் சீமான்கிட்ட வரக்கூடிய அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, ஒரு வாசிப்பு அனுபவத்திற்குள்ளால் பலரும் வந்து போகிறாங்க. வாசிப்பு அனுபவத்துக்குள்ளால போறாங்க, ஒரு விஷயத்தை விவாதிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அவர்கள் தர்க்கம் பண்றாங்க, இருக்கிறாங்க. அதனால தான் சீமான்கிட்டேருந்து பலரும் கலந்து வேற கட்சிகளுக்கு வர்றதுக்கான காரணமே அதுதான். இந்த வாசிப்பு பழக்கம், இங்கே இருக்கக்கூடிய மண் சார்ந்த பிரச்சனைகளை பேசுறாரு, அப்படி பல விஷயங்களை பேசுறாரு. நமக்கு சில விஷயங்கள்லாம் கோமாளித்தனமாக இருக்கலாம். மரத்தோட பேசுறாரு, மலைகளோட பேசுறாரு, கால்நடைகளுக்கு மாநாடு நடத்துறாரு, நெய்தல் நிலத்துக்குன்னு சொல்லி கடல் மாநாடா அப்படி நடத்துறாரு, AK-47 அரிசி கப்பல், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசினாலும் அவர் ஒரு விஷயத்துல இந்த மண் சார்ந்த விஷயங்கள்ல பல விஷயங்களை எடுத்து பேசுறாரு. இயற்கை உணவு சார்ந்து பேசுறாரு. அது ஒரு தாக்கத்தை உருவாக்கும் தானே. ஆனா விஜய் அவர்கள் இதுல எதுலுமே அகப்படாத ஒரு தனிப்பிறவியாக இருக்கிறார். அவர் இன்னுமே தனியாகத்தான் இருக்கிறார். இந்த கட்சியில வந்து தனியாகத்தான் அவர் நின்றுட்டு இருக்கிறார். சிபிஐ விசாரணை இன்னைக்கு 5.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே சம்மன் வராதுன்னு அந்த கட்சியோட சிடி நிர்மல்குமார் சொல்கிறாரு. சிபிஐ விசாரணை முழுமையாக நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு. அடுத்த கட்டமாக சம்மன் வராதுங்கிற விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது இப்போ நிர்மல்குமார் பேசுகிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு விஜய் அவர்களை காப்பாற்றணும், அவர் பேரில் எந்த தவறும் இல்லை. மறுபடியும் அவங்க சொல்கிறது 41 பேருடைய இறப்பிற்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி கடந்த முறை சொன்னார் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது. அப்போ என்ன பேசுகிறாருன்னா, மறுபடியும் பேசுகிறது நாங்கள் இதுக்கு பொறுப்பு இல்லை, திமுக தான் பொறுப்பு, செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு. இன்னைக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாரு? திரும்ப அதே தான் சொல்கிறாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி தான் 41 நபர்கள் இறப்புக்கு காரணம் அப்படிங்கிற குற்றம் சாட்டுறாரு. ஏன் செந்தில் பாலாஜி மீது சிபிஐ வழக்கு தொடரல? ஏன் சம்மன் அனுப்பி அவரை வந்து விசாரிக்கலைங்கிற? அப்போ நயினார் நாகேந்திரன் சொல்ற எல்லாத்தையும் தாவேகா கட்சின்னு ஏற்றுப்பாங்களா? விஜய் எங்களோட கூட்டணிக்கு வரணுங்கிறாரு, போயிடுவாரா? இல்லை, என்ன மாதிரியான தலைவர்னு விஜயை பார்த்து கேட்டாரு. அப்போ விஜய் ஒரு தலைவரே இல்லைன்னு நாளைக்கே சிடி நிர்மல்குமார் அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்துடுவாரா? இல்லை, இதில் இன்னொரு கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு. இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு தெரியும்ல எப்படி இறந்தார்கள்னு சொல்லி. நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பி அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும், சொல்லுப்பா. இதே மாதிரிதான் ஓ பன்னீர்செல்வம் அம்மாவின் இறப்பில் ஒரு மர்மம் இருக்கிறது அப்படிம்பாரு. சரி, ஆணை அமைச்சாச்சு வந்து ஆஜராகி உங்க விளக்கத்தை சொல்லுங்கன்னா ஆஜராகவே மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி ஆட்கள் பண்றாங்களோ? இவங்க பொதுவெளியில் என்ன வேணா பேசிடலாம். விஜயை காப்பாற்றணும், அதுதான் இவங்களுடைய ஒரே நோக்கம். விஜயை காப்பாற்றுவதன் மூலமாக தங்களுடைய கூட்டணிக்குள்ளால கொண்டு வரணும். இப்போ அது நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்னா சிறுபான்மையினோட வாக்குகள் தனக்கு கிடைக்காது பிஜேபிக்கு கூட போனால். அந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். இது வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நேற்று வரைக்கும் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தளவில் அது ஒரு சாதாரண திரைப்படம். ஒருவேளை தமிழக அரசை எதிர்த்து தான் வசனங்கள் இருக்கும் திரைப்படத்தில், மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து எந்த வசனமும் இருக்காது, எந்த காட்சியும் இருக்காது. அது தெள்ள தெளிவு, அதில் எந்த விதமான மாற்றம் இருந்தாலும் பட்டும் படாமல் இருக்கும்.
பட்டும்படாமல் இருக்கலாம். அதுக்குள்ள திராணி வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஒருவேளை இயக்குனர் அப்படி வச்சா கூட விஜய் அவர்கள் அதை எடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா இதற்கு முன்னால் வந்த ஒரு திரைப்படத்தில் இவர் வடிவேலு அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஜிஎஸ்டிக்கு எதிராக டிஜிட்டல் இந்தியான்னு பேசுவாரு, ஜிஎஸ்டிக்கு வசனங்கள்லாம் வச்சிருப்பாங்க. மெர்சல் அது வந்து இவருடைய துணிவு இல்லை, அது இயக்குனருடைய துணிவு. அவர் அதே மாதிரிதான் அடுத்து ஜவான் படத்துல கூட பண்ணாரு. ஒன்றிய அரசு விமர்சிக்கிற மாதிரி எல்லாம் நிறைய சீன்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். மாறின பிறகு, அதாவது நீங்க திரைப்படத்துல இருக்கிறது பேசுறதுங்கிறது வேற, திரைப்படத்துல இருந்து நீங்க பொலிட்டிக்கலுக்கு வந்த பிறகு இங்க நிச்சயமாக எதிர்க்கணும். இங்க நடக்கக்கூடிய அட்டூழியங்களை, அநியாயங்களை எதிர்க்க வேண்டிய. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? களம் வந்து திமுக விசஸ் தாவேக்காங்க, பாஜக எங்கெங்க இருக்கு, நீங்க தான் பாஜக உருவாக்குறீங்க அப்படின்னு. இப்போ 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று இருக்குது, மகாத்மா காந்தி பேர்ல இருக்கிறது. அதை வந்து அவருடைய பேரை நீக்குறாங்க. அப்புறம் மாநில அரசுக்கு நிதி சுமையை ஏற்படுத்துறாங்க. இப்போ பாஜக ஒரு விமர்சனமே பண்ணாமல் இருக்க போறாரா? இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ பாஜகவோட விஷயம், பாஜகவோட தாக்கம் அதில் இல்லையா? பாஜகவோட ரோலே இல்லையா? விஜய் அப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஏற்கனவே விஜயை பிடிச்சு கூண்டுக்குள்ளே அடைச்சாச்சு. அவர் அதை தான் பேச முடியும், அதை தாண்டி வேற எதுவும் பேச முடியாது. நீங்கள் எஸ்ஐஆர் நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடியது, வாக்காளர்களை பாதிக்கக்கூடியது, அதை கொண்டு வர்றது மத்திய அரசாங்கம், எலெக்ஷன் கமிஷன். அதை எதிர்த்து ஏன் பேசலை? அவர் திமுகவில் எடுத்து வீடியோ போடுறாரு. அப்போ என்ன ஒரு அது என்ன சொல்றது, ஒரு அறியாமையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பேசுவாரோ அது மாதிரி பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இப்போ தடை விதிச்சிருக்கிறாங்க. ஆமாம், மத்திய அரசாங்கம் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. ஆனால் இந்த சென்சார் கமிட்டி வந்து இதை முடக்குது, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவினர் பேசுறாங்க. சென்சார் கமிட்டி இருக்கிறதே ஒன்றிய அரசின் கீழே தான். அதுதான் சொல்றேன். அவங்க கட்சியில என்ன நினைக்கிறாங்கன்னா அதுக்கும் ஸ்டாலின் அவர் தான் காரணம். அவங்க உள்ளால பேசிட்டாங்க சார். திமுகவும் அங்க சென்சார் போர்டும் வந்து பேசிட்டாங்க. எனக்கு என்னன்னா இதுல ஒரே ஒரு சந்தேகம் தான். திமுக நினைச்சா மத்திய அரசு என்ன வேணா பண்ணலாம்னா நீட்டுக்கு விலக்கு கொண்டு வந்திருக்க முடியாதா? இல்ல தன்னுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி 1 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாரு, அவரை ஜெயிலுக்கே அனுப்பாம பாதுகாத்திருக்க முடியாதா? இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. தங்களுடைய வசதிக்காக, தங்களுடைய அரசியலுக்காக எதையாவது மாற்றி எடுத்து பேசிட்டு இருக்கிறது, இதுதான் இவர்களுடைய இதாக இருக்குது. அப்பாவி மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள், இந்த அரசியல் நெளிவுச்சுழிவுகள் தெரியாமல் சாதாரணமாக இருக்கிறாங்கல்ல, அந்த மக்களை மடைமாற்றம் பண்ணக்கூடிய வேலையை இவங்க செய்கிறாங்க. தமிழகம் வந்து எவ்வளவு முன்னேறி இருக்கு மற்ற மாநிலங்களை விட, அரசியல் தளத்திலையும் சரி, மற்ற கல்வியிலையும் சரி. ஆனால் இவங்க இந்த மக்களை பின்னோக்கி இழுத்து கொண்டு போகக்கூடிய வேலையை 30 வருடங்கள் பின்னோக்கி இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஏன்னா அந்த ஹீரோயிக் கல்ச்சரை திரும்ப கொண்டு வர்றாங்க. ஒரு ஆந்திர பிரதேஷ்ல எப்படி பவன் கல்யாண் ஒரு இதை ரோல் பிளே பண்ணுவார் அரசியல்ல கொண்டு வந்து சினிமா விஷயங்கள் பஞ்செல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அதே ஸ்டைல விஜய் ஃபாலோ பண்றாரோ? இல்லை, இதுல நமக்கு என்னன்னா விஜய் வந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தமிழகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. இன்னொரு விஷயம், இதில் மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு இளைய தலைமுறையினத்தில் அரசியலை கொண்டு சேர்க்கவில்லை. இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வியல், தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அரசியல் சித்தாந்தம், யாரை எதிர்த்து நம்ம வந்து யுத்தம் செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம கொண்டு சேர்க்கலை அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு வெளிச்சத்திற்கு வருது. நம்ம அவர்களை சொல்லி குற்றம் இல்லை. அவர்கள் திரைப்பட நடிகர்களுக்கு பின்னால், திரைப்பட பிம்பங்களுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்களை மடைமாற்றி நல்ல திசையை நோக்கி பயணிக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் நிச்சயமாக இருக்குது. அதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு. பார்க்கலாம் சார். கிட்டத்தட்ட 2 நாள் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. எது எப்படியோ அரசியலை கடந்த அந்த 41 உயிர்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும். அரசியல் கட்சிகள் வேணாலும் அந்த கட்சி தான் காரணம், இந்த கட்சி தான் காரணம், இவர்கள் சீக்கிரம் வந்திருந்தா நடந்திருக்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லலாம். மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். அது உண்மையும் கூட இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் அந்த 41 உயிர்களுக்கு நியாயம் கிடைத்தே ஆகணும். வழக்கம் போல சிபிஐ வந்து இது ஒரு அரசியல் லாபத்திற்காக
பாஜகவுடைய சொல்படி கேட்டு நடக்குதா இல்லை உண்மையாகவே நடக்குதா அப்படிங்கிறத வரும் காலங்களில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம்.